அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பதிவு பார்த்தீங்கன்னா, இது கார்த்திகை மாதம் என்பதால் அந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை ஒரு பதிவு சொல்லலாம் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்தந்த மாதத்தில் ஒரு சிறப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு சிறப்புன்னா ஒரு நாளைக்கு ஒரு சிறப்புன்னு வச்சுங்க. கணக்கில் 30 நாளைக்கு 30 சிறப்புகள் இருக்குது. ஒரு மாதத்தின் சிறப்புகளையும் அந்தந்த மாதத்தில் சொன்னால் அந்தந்த பலனை நம்ம பதிவு பார்க்குறவங்களும் நண்பர்களும் பயனுடன் என்று என்னுடைய கருத்தில் தோன்றியதால் இனிமேட்டு ஒரு மாதத்தின் சிறப்புகளை முன்வைத்து பேசலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு எனக்கு உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதத்தின் அடிப்படையில் பிறந்த மாதத்தின் அடிப்படையிலையும் பலனை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னால் முடிந்த குறிப்புகள் எடுத்து 100% வெற்றிகரமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை சொல்கிறேன், கேட்டு பயன்பெறுங்கள். கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீக்கி மகிழ்ச்சி 100% கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி 100% பொங்கும். கருத்தில் கொள்ளுங்கள். கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது, அதாவது விடிய காலையில் எழுந்து சூரிய உதிக்க முன் நீராடுவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். இந்த மாதத்துக்கு இந்த சிறப்பு இருக்குது. இப்போ நம்மளாலாம் கங்கைக்கு போக முடியாது, ராமேஸ்வரம் போய் அந்த கடல் நீரில் குளிக்க முடியாது. அதே போல் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கிணறுகளில் அந்த கிணறு நீர்களை நம்மளால் டெய்லியும் போய் குளிக்க முடியாது. என்றோ ஒரு நாள் சுற்றுலா செல்கிறா போல் அந்த ராமேஸ்வரம் சிவன் கோயிலுக்கு சென்றால் அந்த சிறப்பை நம்ம பெறலாம். அந்த சிறப்பை நம்ம இந்த கார்த்திகை மாதத்திலே பெறுவதற்காக தான் முன்னோர்கள் ஆராய்ந்து இந்த கார்த்திகை மாத விடிய குளியலை அறிவித்திருக்கிறார்கள். இனிமேட்டு தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒண்டி அந்த பலனை பெற்றால் உங்களுக்கு புண்ணிய நீரில் நீராடிய பலனை பெறுவீர்கள். கருத்தில் கொள்ளுங்கள். விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் பூக்களால் அர்ச்சனை செய்பவர்கள் மோட்ச நிலையை அடைவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் பூக்களால் அர்ச்சனை செய்பவர்கள் மோட்ச நிலையை அடைவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்ம தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் விலக்கப்படும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மர்ஷி தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்திலிருந்து விலக்கு பெறுவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கார்த்திகை தீப திருநாளன்று உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபட்டால் சிறந்த பலனை பெறுவார்கள். கார்த்திகை தீப திருநாளன்று உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி தீபங்கள் ஏற்றி முருக பெருமானை வழிபடுபவர்கள் சிறந்த பலனை வாழ்க்கையில் பெறுவார்கள். கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு வந்து இல்லத்தில் விளக்கேற்றி வணங்கினால் எல்லா சுபங்களும் எல்லா சுபங்களும் வீட்டில் அருளும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். எல்லா சுபங்களும் வீட்டில் அருளும் என்று இது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள்.
கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து, அதாவது வீட்டு அருகாமையில் இருக்கும் முருக கோயில், அதாவது எந்த முருக கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே சந்தனத்தில் போய் அதாவது செவ்வாய்க்கிழமை மிக சிறந்த நாள், அங்கே போய் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதை பயன்படுத்தி பாருங்கள், வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானது. கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானது. எதனால் இந்த கார்த்திகை மாதத்தை சொல்கிறாங்கன்னா, தேவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் தான் அவங்களுடைய சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது. அந்த அமுதத்தை, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமிர்தம்னு, அந்த அமுதத்தை இந்த கார்த்திகை மாதம் தான் அவர்கள் பெற்றார்கள். அதனால் கார்த்திகை மாதத்தில் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது மிகவும் சிறந்தது. அவர்கள் அந்த வரத்தை பெற்றால் போல் நம்மளுக்கு தேவையான வரத்தை நம் இறைவன் சிவபெருமான் அருள்வார் என்று முன்னோர்களின் கருத்தாதான், சாஸ்திரங்களின் கருத்தாதான். அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கார்த்திகையில் சோமவார விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நாம் போன பிரிவில் செய்த பாவங்கள் விடுபடும். கருத்தில் கொள்ளுங்கள். கார்த்திகையில் சோமவார விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நம்மள் போன பிறவில் செய்த பாவங்கள் விடுபடும். அதாவது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்குதோ, எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்கள இந்த கார்த்திகை மாதத்தில் வணங்கினா உங்களுடைய எத்தனை பிறவி, அதாவது முன் பிறவி பாவங்கள் விலக்கப்படும். இதை கருத்தில் கொள்ளுங்கள். கார்த்திகை மாத சுவாதசி நாளில், அதாவது கார்த்திகை மாதத்தில் வரும் திதி சுவாதசி அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது. கார்த்திகை மாத சுவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் 30 நாளும் அதிகாலையில் நீராடி, கார்த்திகை மாதத்தில் 30 நாளும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபம் தானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் விளக்கு, தீபம் ஏற்றி வரிசையாக வழிபட்டால் குறைவற்ற செல்வமும் குறைவற்ற மகிழ்ச்சியும் இல்லத்தில் என்றுமே வற்றாத செல்வங்களும் பெற்று நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம் என்று சாஸ்திரங்களும் கூறுகிறது, முன்னோர்களும் கூறுகிறார்கள். அதை நம்மள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்கிறோம் என்று நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த கார்த்திகை மாத பலனை முழுமையாக நீங்கள் பெறுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இது நம்மளுடைய, எல்லாருடைய, இறை அருளாலும் சிவன் பெருமான அருளாலும் முருகப்பெருமான், முப்பெரு பெருமான், விநாயகர் பெருமான் அருளாலும் இந்த கார்த்திகை மாத பலனை அனைவரும் பயன்பெறுவோம் என்று கூறி இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.